கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் நாம் மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசப்பா நல்லவர், அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவ ஆலோசனைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அவர் உங்களோடு கூட பேசப் போகிறார். இந்த நாளிலே தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனங்கள் 1 நாளாகமம் 29:14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு அனைத்தும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அனைத்தும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. தாவீது ராஜாவாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறார். ஆண்டவரால் நடத்தப்படுகிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனிதன் உன்னதமான ஒரு உயர்ந்த இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகிற ஒரு மகிமை பொருந்திய ராஜாவாய் இருந்தது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நடத்தினது அது ஒரு பெரிய தேவ கிருபை. ஆனால் தாவீது தேவன் மேல் நல்ல பக்தியுள்ள ஒரு மனிதர். தேவனை துதிக்கிறவர், ஆராதிக்கிறவர், நம்புகிறவர், ஜெபிக்கிறவர், நன்றி செலுத்துகிறவர். ஆனால் அவருக்கு தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஒரு வாஞ்சை உண்டானது. அந்த வாஞ்சையின்படி ஆலயத்தை கட்ட தீர்மானிக்கிறார். கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், நீ ஆலயம் கட்ட வேண்டாம், உன் குமாரன் ஆலயத்தை எனக்காக கட்டுவான். அந்த வார்த்தை வந்த பொழுது தாவீது அப்பவும் சோர்ந்து போகவில்லை. அதாவது தேவனுக்கென்று கட்டப்போகிற ஆலயத்திற்காக அதற்கான பொருட்களை எல்லாம் அவர் சேகரிக்க ஆரம்பித்தார். தன்னிடத்தில் இருந்த அநேக பொருட்களை, வெள்ளி, பொன், மரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு அவருடைய ஜனங்களுக்கு, தனக்கு கீழாய் பணி செய்கிறவங்களுக்கும் உற்சாகப்படுத்தி சொல்லுகிறார், நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்கள் உதவி செய்யலாம் என்று சொன்ன பொழுது அவர்களும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்காக அநேக காணிக்கைகளை கொடுத்தார்கள். இப்போ அவ்வளோ காணிக்கைகள் வந்த பொழுதுதான் தாவீது ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அந்த 14 வசனத்தின் கடைசி பகுதியில், உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். பாருங்க, அந்த 16வது வசனத்தை அதில் 1 நாளாம் 29:16 வாசிக்கும்போது, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு நாங்கள் சவதரித்திருக்கிற, அப்படின்னு நாங்கள் சேர்த்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. பார்த்தீங்களா, உம்முடைய கரத்திலிருந்து வந்தது அது எல்லாம் உம்முடையது. இப்போ கொடுத்தது இவங்க தான், தாவீது ராஜாவும் தாவீது ராஜாவுடைய ஆட்களும் தான் பொருட்களை கொடுக்குறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, உம்மிடத்திலிருந்து வந்தது, உம்ம கையிலேருந்து வந்தது, அது எங்கள் கையில் வந்துச்சு, உம்ம கையிலேருந்து எங்கள் கையில் வந்துச்சு, நாங்கள் கொடுக்குறோம். புரியுதா? இதில் ஒரு ஆழ்ந்த சத்தியம் நமக்கு இருக்கிறது. பார்த்தீங்களா, இந்த பூமியில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிற அனைத்து நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் தேவனிடத்திலிருந்து வருகிறது, தேவ கரத்திலிருந்து வருது. அதை மறக்கக்கூடாது. நான் சம்பாதிச்சேன், நான் வந்து கட்டினேன், என் பணத்தில் செய்தேன், அப்படி சொல்லதுக்கு உரிமையே நமக்கு இல்லை. ஏன்னா நமக்கு எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருகிறது. பாருங்க, யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்போது, யாக்கோபு 1:17 வாசிக்கும்போது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது.
அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. பார்த்தீங்களா? அதாவது நன்மையான எல்லா ஈவும் பிதாவினிடத்தில் இறங்கி வருது. அப்படின்னா நமக்கு இந்த பூமியில் கொடுக்கப்படுகிற நன்மைகள் எல்லாம் பிதாவினிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அவர் நமக்கு கொடுக்கிறார், அவர் கரத்திலிருந்து வருகிறார். அப்படி தான் பைபிள் சொல்லுகிறார். பாருங்க, வேதத்தை வாசிக்கும்போது 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 19வது அதிகாரம் 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 19வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும்போது, ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். யாரு? எலியா. அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணி என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். பார்த்தீங்களா? இங்கே அப்பத்தையும் தண்ணீரையும் தேவ தூதனிடத்தில் கொடுத்து அனுப்பினது யார் எலியாவுக்கு? அப்பமும் தண்ணீரும் தூதன் கையில் கொடுத்தது யார்? எலியாவுக்கு கொடுத்து அனுப்புனது யார்? தேவன் தானே. அப்போ எலியாவுக்கு இப்போ அப்பமும் தண்ணீரும் எங்கிருந்து வந்துச்சு? எலியா வேலைக்கு போகலை, எலியாவுக்கு வேறு யாரும் கொடுத்து அனுப்பலை. எனக்கு கொண்டு வந்தது தேவ தூதர்கள், மனிதர்கள் கொண்டு வரலை. யோசித்து பாருங்க. அப்போ இது எதை நமக்கு குறிக்கிறது? தேவனிடத்து நமக்கு வருகிறது என்பதை அடையாளப்படுத்துகிறது. இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டாங்கல்ல. அவங்க விதைக்கல, அறுக்கலை, களஞ்சியத்தில் சேர்க்கலை. அவங்களுக்கு சாப்பாடு எங்கிருந்து வந்துச்சு? இந்த 40 வருட காலமும் வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, பரத்திலிருந்து வருகிறது மன்னா. அது தேவ தூதர்களுடைய அப்பமா, அவங்களுடைய உணவா. 40 வருஷம் போஷித்தார்ல. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதெல்லாம் ஏன் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார்? எல்லாமே நமக்கு தேவனிடத்திலிருந்து வருகிறது. நமக்கு எல்லா நன்மைகளும் தேவனிடத்தில் வருகிறது. அதான் தாவீது சொல்றாரு, நான் அவரிடத்திலிருந்து வாங்கினேன், அவர் கையிலிருந்து வாங்கி அவருக்கு கொடுக்குறேன். சபையின் மக்கள், தேவனை அறிந்தவர்கள் இந்த வசனத்தை சரியாக நம்பினாங்க, விசுவாசிச்சாங்கன்னா தேவனுடைய கரத்தில் நிறைய நன்மைகளை பெறுவார்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். அந்த நன்மைகளை பெருகும்போது அதில் ஒரு பங்கை, ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கை தேவனுக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அனுபவபூர்வமாக உணர்வாங்க, இந்த வேலை, இந்த வியாபாரம், இந்த தொழில், இந்த வருமானம், இந்த பணம் இது என்னால் உண்டானதல்ல, தேவனே இது எனக்கு கொடுத்தார், அவராலே நான் சம்பாதித்தேன், அவராலே எனக்கு வழிமுறைகள் உண்டாக்கப்பட்டது, அதனால் இதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சரியாக அறிந்து செய்வார்கள். பாருங்க, வேதத்தை வாசிக்கும்போது ஆதியாகமம் 45வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, யோசேப்புக்கு எகிப்து தேசத்தில் அதிகாரியாக வேலையை கொடுத்தது யாருன்னு தெரியும் பாருங்க. அது ஆதியாகமம் 45:8 வாசிக்கும்போது, ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்ப அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். பார்த்தீங்களா? யார் வேலையை கொடுத்தது? என்ன சொல்றார் யோசேப்பு? என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும், பார்வோன் தேசத்தில் அந்த ராஜாவுடையக்கு நான் அப்பா, என்னை அவ்வளவு போற்றுறாங்க, ஏன்னா அவ்வளவு என்னை கர்த்தர் அந்த இடத்துல ஞானத்தை கொடுத்து பயன்படுத்தினார். அந்த ராஜாவுடைய குடும்பம் அனைத்துக்கும் நான் கர்த்தனாக, எல்லாரும் என்னை மதிக்கிறாங்க. எகிப்து தேசம் முழுவதுக்கு நான் அதிபதி. இது யார் வைத்தது? என்ன? தேவன். பார்த்தீங்களா? இதுதான் வெளிப்பாடு. இப்போ நான் என்ன சொல்லியிருப்போம்? யோசிப்புக்கு ஸ்தானத்தில், அதாவது நீங்களும் நானும் அதிகாரி இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? எனக்கு கொஞ்சம் ஞானம் இருந்து, புத்தி இருந்து, அறிவு இருந்து, நான் சொப்பனத்தை அர்த்தத்தை சொன்னேன்னா ராஜாவுடைய, அதனால் நான் உயர்ந்துட்டேன், அப்படி தான் பேசுவோம்.
யோசேப்பு ஒரு இடத்துல சொல்றாரு, சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லுகிறதும் தேவனுக்குரியது அல்லவா அப்படின்னு சொன்னார். அப்படின்னா சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற வரம் கூட தேவனுடையது. இந்த மாதிரி காரியத்தை சரியா புரிந்து கொண்ட மனிதன் தான் உயர்த்தப்பட்டார். சரியா? இன்னைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் உங்களுக்கு சரியான நன்மைகள் இல்லை. நீங்கள் சபைக்கு போகிறீங்க, ஆலயத்துக்கு போகிறீங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறிட்டீங்க. தேவனுக்காக ஒன்றும் கொடுக்க இல்லையே, தரித்திரத்தில் கிடக்கிறேனே, செழிப்பு இல்லையே, உயர்வில்லையேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தரை குறை சொல்லதை முறுமுறுக்கிறத விட்டுட்டு ஒரு தீர்மானம் எடுத்து விசுவாசிக்க ஆரம்பிங்க. இந்த பூமியில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிற நன்மைகள் அனைத்தும் கர்த்தருடைய கரத்திலிருந்து, பரத்திலிருந்து, பிதாவின் கையிலிருந்து எங்களுக்கு வருகிறது. நான் அதை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசிக்க ஆரம்பிங்க. எதிர்பாருங்க. கண்டிப்பாக எதிர்பார்க்காத நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். எப்படின்னா, கர்த்தரே உருவாக்குவார், தேவனே கண்டிப்பாக உருவாக்குவார். அப்போ நீங்கள் மேலே உயர்ந்து வருவீங்க, தேவனுக்காக கொடுப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சரியா? கண்டிப்பாக நடக்கும். தாவீது சும்மா ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார், அவர் அனுபவித்தாளுங்க. ஆடு மேய்த்துட்டு இருந்த மனுஷன் உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டார். அவருக்கு தெரிஞ்சிச்சு, இந்த இடத்துக்கு வந்தது நான் அல்ல, கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்தது என்னான் அல்ல, தேவன் தான் செய்தார்னு அவர் உணர்ந்தார். சரியா? வேதத்தில் பார்க்கும் பொழுது, தானியேல் புஸ்தகத்தில் 4 வாலிபர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தது யார்? ஒரு வசனத்தை வாசிக்கட்டுமா? தானியேல் 1:17 வாசிக்கிறேன். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். பார்த்தீங்களா? இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். அப்போ ஞானம், அறிவு, சாமர்த்தியம் 4 வாலிபர்களுக்கு தேவன் கொடுத்தார். தேவனிடத்தில் வந்தது. அப்போ ஞானம், அறிவு, சாமர்த்தியம் எங்கிருந்து வருது? சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளை இன்னும் சாமர்த்தியம் தெரியுமா, அவன் நல்ல எல்லாத்தையும் சமாளிச்சிருவான், என் மகளுக்கு குடும்பத்தை நடத்த நல்ல சாமர்த்தியம் உண்டு தெரியுமா, வேலையை கவனிக்கிறதுக்கு நல்ல சாமர்த்தியம், 10 பேரை வச்சு வேலை செய்வான் பாருங்க. எங்கிருந்து வந்துச்சு? தேவன் கொடுத்தாருங்க. அதான் யாக்கோபு 5:5 யாக்கோபு எழுதியிருக்கிறார், ஞானத்தில் குறைவு இருந்தால் தேவனிடத்தில் கேளுங்க கொடுப்பார்னு. சரியா? இன்றைக்கி ஒரு காரியத்தை விசுவாசிங்க. தேவனிடத்திலிருந்து வருகிறது, அவருடைய கரத்திலிருந்து எனக்கு வருது, நான் அவருக்கு கொடுக்குறேன், அவருக்கு கொடுக்க போகிறேன். இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா, இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நன்மைகளும் அவர் வழியாக நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும். எல்லாமே வரும். அதான் ஏசப்பா சொன்னார், என் நாமத்தினால நீங்கள் இதையும் இதுவரை கேட்கல, என் நாமத்தினால நீங்கள் கேளுங்க, அப்போது உங்களுக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு கொடுப்பேன். எதை கேட்டாலும், என் நாமத்தில் நான் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு தருவார்னு சொன்னார். சரியா? எல்லாமே அவரிடத்திலிருந்து வருகிறதுங்க. எல்லாமே அவரிடத்தில் வருகிறதுங்க. கர்த்தருக்கு நீங்கள் சில வழியில் தசமம் கொடுக்குற ஆளாக இருக்கலாம், காணிக்கை கொடுக்குற ஆளாக இருக்கலாம். அதுவும் ஏன் பணத்தை கொடுத்தேன், ஏன் சொத்து கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. அவர் கொடுத்த பணத்தில் நீங்கள் கொடுக்குறீங்க, சொல்லுங்கள் தைரியமாக ஆண்டவர்கிட்ட, நீங்கள் கொடுத்தீங்க, கொடுக்குறேன் ஆண்டவரே, எங்களுக்கு இடத்த கொடுத்தீங்க, நிறைய லேண்டு கொடுத்தீங்க, அதில் கொஞ்சம் லேண்டு ஆலயம் கட்டுறது கொடுத்தேன், ஊழியத்து கொடுத்தேன், அல்லது எத்தனையோ லேண்ட் இருந்துச்சு, எத்தனையோ இடம் இருந்துச்சு, எத்தனையோ எனக்கு சொந்தமாக இடங்கள் இருந்துச்சு, அதில் கொஞ்சத்தை விற்றேன், நான் கொஞ்சம் எடுத்தேன், என் பிஸ்னஸை கொஞ்சம் போட்டேன், அதில் ஒரு பகுதியை கர்த்தருக்காக கொடுத்தேன். நீங்கள் தான் இப்போ கொடுத்தீங்க இந்த சொத்தெல்லாம், பூமியின் நிறைய உம்முடைய தானே, எங்கள் பிதாக்கள் சம்பாதிச்சு வச்சாலும் பிதாக்கள் சம்பாதிப்பதற்கு நீங்கள் கொடுத்தீங்க, நம்புவீங்களா? இந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, தாவீது சொல்கிறார், உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு நாங்கள் கொடுத்தோம். ஆண்டவரே, எல்லாமே உம்மிடத்திலிருந்து வந்தது, எல்லாம் உமக்கே சொந்தமானது.
எருசலேம் ஆலயம் கட்டுவதற்கு சவதரித்த அத்தனை பொருட்களும் உம்முடைய கரத்தில் வந்தது. நாங்கள் கொடுக்கல, எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க, நாங்கள் கொடுத்துருக்கிறோம். இந்த சத்தியத்துக்காய் நன்றி. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை நம்பவும், உம்மிடத்தில் அநேக நன்மைகளை ஆசீர்வாதத்தை பெறவும், நீர் கொடுக்கிற நன்மையில் ஒரு பகுதியை உமக்காக சபையை கட்ட, ஆலயத்தை கட்ட, தேவ தரிசனம் நிறைவேற்ற நம்முடைய பிள்ளைகள் கொடுக்கவும், உற்சாகமாய் கொடுக்கவும் கிருபை செய்யும். நீர் அப்படி செய்கிறீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.